This video sponsored by PayMode e-shopping. ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். விலை குறைவாகவும் பொருள் தரமாகவும் இருக்குது. இதற்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GSVVM இண்டியன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் அல்வா செய்ய போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ சுவையாக பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்றைக்கி கேரட் நான் 1/2 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்குவோம். 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். லைட்டாக முந்திரி பருப்பு முந்திரி பழத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். எல்லாம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ இது கூடயே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் போட்டு நெய்யிலே நம்ம வதக்கி எடுத்துப்போம். இல்லை சுகர்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 கிலோ கேரட்டுக்கு 1/2 கிலோ சுகர் எடுத்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அந்த இனிப்பு. உங்களுக்கு சுகர் கம்மியாக தேவைன்னா அதை விட கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஒரு 75% எடுத்துக்கலாம். உங்களுக்கு பாதிக்கு பாதி எடுக்க விருப்பம் இல்லைன்னா அதில் 75% நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நெய்யிலே நல்லா வதங்கட்டும். ரொம்ப ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்குவோம். பால் நல்லா அந்த கேரட் முங்கணும். கேரட் நல்லா பாலில் முங்கி வரணும். அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கேரட் நல்லா வெந்து வரும். பால்லே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாலும் நல்லா வற்றி வந்திருக்கு. சைடில் இருக்கிற அந்த ஆடையெல்லாம் நல்லா நம்ம எடுத்து விட்டுக்கலாம். பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இவ்வளோ வக்கில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சுகர் சேர்க்கணும். நான் சொன்ன மாதிரி 1/2 கிலோ சுகர் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ சுகர் சேர்க்கவும் நம்மளுக்கு பழையபடி இலகி வரும். திரும்பவும் நல்லா நம்ம ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு சட்டியில் அடியில் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் ஹை ஸ்பீடில் வச்சே நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி நல்லா இலகி வந்துருச்சு. பழையபடி அதேமாதிரி தண்ணி விட்டு வந்திருக்கு. நல்லா சைடில் உள்ள பாலெல்லாம் நம்ம நல்லா வலித்து எடுத்துப்போம். பால் சேர்த்துருக்கனால அல்வா செம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் 3 ஏலக்காவை மட்டும் பிச்சு போட்டிருக்கேன். ஒரு ஏலக்காய் தூள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த சுகர் சிரப்லாம் நல்லா வற்றி வந்திருக்கு. இன்னுமே நல்லா வேகணும். இன்னும் நல்லா வெந்து அந்த நெய் நம்மளுக்கு பிரிஞ்சு வரணும். அதான் நல்ல கன்சிஸ்டன்சி. இப்போ சுகர் மட்டும் கொஞ்சம் வற்றி வந்திருக்கு. அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கிளறணும். அப்போ தான் நம்மளுக்கு அடியில் பிடிக்காது. இப்போ பாருங்க, கொஞ்சம் அந்த நெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சுகர் இன்னும் கொஞ்சம் வற்றி இன்னும் நல்லா நெய் பிரிஞ்சு வரணும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது கரெக்டாக வரும். இப்போது 2 ஸ்பூன் நெய் மட்டும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து பழையபடி நம்ம நல்லா கிளறி விட்டுப்போம். நெய் நல்லா சேர்க்க அல்வா நல்லா வாசமாக இருக்கும். நல்ல திக்னஸும் கொடுக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், அல்வா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தாலே போதும். நம்ம இதுக்கு மேலே வற்ற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ தான் சாப்பிடும்போது நம்மளுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப திக்காயிரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா GSVVM இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.